ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். பத்திரிகை நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க நான் நடிக்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு 35 படங்களில் எல்லா படத்தை பேரையும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்லை மற்றவங்களும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பட் என்ன அடையாளமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 படங்கள் அடிக்கடி எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் சிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட், அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு இடத்த வந்து எல்லா இடத்துலையுமே பிடிச்சிருக்கு. நேருக்கு நேர் பண்ணும்போது நீ இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்த்தியா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் அத்தனை பேரும் வந்து என்னை இப்பவும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும், வரிசையாக வரும். உன்னை வந்து சிங்கமாக பார்க்குற மாதிரி நீ மாறுவேன்னு நீ நினச்சியா, இந்த துரைசிங்கமாக உன்னை நினச்சி எழுதுகிற அளவுக்கு நீ வந்து அந்த கிராஃப் இப்படி அழகாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஆரம்ப காலத்தை தான் வந்து நினச்சி என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவல், எப்படி வந்து இப்போது ஹரி சார் சொன்னாரோ, எல்லா படத்துக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முக்கியமான படங்கள் வரும்போது எல்லாமே வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லா நண்பர்கள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். பட் வணிக ரீதியாகவும் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எல்லாத்துக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, ஒரு முக்கியமான ஃபில்மாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எப்படின்னு தெரில, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. முதல் படத்தில் இருந்தே அந்த அந்த சர்க்கிள்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியேட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த சர்க்கிள்லேயும் ரொம்ப நம்பி 2 பேரும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் வந்து நிரூபிச்சிட்ருக்காங்க. இந்த மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது சக்தி அவர்கள் சொல்லும் போது தான் எனக்கும் மறுபடியும் அது ஞாபகம் வருது. ஸோ ரொம்ப அழகான ஒரு ட்ராவல். ஒரு 5 படம் பண்ணியிருக்கோம். ஹரி சார் சொல்கிற மாதிரி வந்து மோர் தென் ஒரு ஆக்டர் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு அழகான ஒரு ட்ராவல் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது கூட நான் ஒரு பிளஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன், ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறேன். இது அடிக்கடி அமையிற விஷயம் கிடையாது. இந்த சிங்கம் படம் இப்படி அமைஞ்சிருக்கு, 3 அமைஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே மேடையில் இருக்கிற ஒருத்தர் மாறினாலும் இந்த அழகு சேர்ந்துருக்குமா படத்துக்கு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் ஷூட்டிங்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கிட்டே வந்து ஹரி சார் அதுக்கான வேலைகளில் இறங்கி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் வந்து வேலையில் இறங்கி அதுக்காக என்னென்ன விஷயங்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அது சாதாரணமாக எடுத்துக்கல. ஒரு 1 ஹிட் ஆகிடுச்சு, 2 நல்லா போயிடுச்சு, 3 அப்படியே ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அவர்கிட்ட எனக்கு நான் பயப்படுறதும் நான் இன்னும் பிரமித்து பார்க்குறதுமே வந்து அந்த சின்சியாரிட்டி தான். இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது 1% கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அது இன்னும் மெருகேறிட்டே தான் போயிட்டுருக்குது. அந்த பயமும் அந்த சின்சியாரிட்டியும் வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அதிகமாக வந்து கவனம் செலுத்துறதும், அதிகமாக அதுக்கு அக்கறை எடுத்துக்கிறதும், அதிகமாக அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதும் வந்து அதை பார்த்து நான் வியந்திருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா 300 பேரையும் எப்படி கட்டி அந்த வேலையை வாங்குறது அப்படிங்கிறது வந்து அது தனியாக உட்காந்து யோசிக்கிற விஷயம். ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு எடுத்தாலே வந்து அன்றைக்கி எடுத்துருக்க முடியாது, முடிச்சுக்க முடியாது. பட் அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 17 lakh 18 lakh ஃபீட்டு எப்படி மைண்டில் வச்சுக்கிறாங்க, எப்படி அதை ஒரு நாளுக்குள்ளே வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு 25-30 ஷார்ட்ஸ் ஒரு நாள் கேன் பண்ணாலே வந்து அது பெரிய விஷயம்ன்ட்டு பொதுவாக நினைப்பாங்க. 30 to 40 ஷார்ட்ஸ் நல்லா வந்தாலே போதும்ட்டு. சஞ்சய் லீலா பன்சாலிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷாட் தான் எடுப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் வந்து ஒரு 90 ஷாட், கிட்டத்தட்ட 90 ஷார்ட்ஸ் அது ஒரு நாளைக்கு எடுத்துருவோம். அவ்வளோ ஷார்ட்ஸ் வந்து சேர்க்க முடியுது, அதுவும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். படம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேகம், இந்த பரபரப்பு இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மால் சர்க்கிள் படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து எப்படி அது நடிக்க வைக்கிறாங்க, இந்த பரபரப்பில் எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு மீட்டர் ஒன்று பிடிக்கிறாரு, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில், எதுவுமே அதிகப்படியாக இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபீட்பேக் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வந்து இது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு தனி ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே 1, 2க்கு அப்புறமா 3 எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர்களோட அந்த பேக்ரவுண்டும் சரி, இதுக்கப்புறமா நான் எப்படி டயலாக் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு எனக்கு.
அந்த மீட்டர் எப்படி செட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இப்போவும் நான் வேந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய அசட் மாதிரின்னு சொல்லலாம். என்னோடய கெரியரில் கிட்டத்தட்ட 8 படங்கள் தாண்டிட்டோம். அதில் வந்து அத்தனை படங்களுமே வந்து எனக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச அடையாளம் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான ஒரு அசட் என்னோடய கெரியரில். ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த 3rd பார்ட்டில் வந்து அவரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்திருக்கிறது வந்து இன்னும் கூடுதல் அழகு தான் அந்த படத்துக்கு. மற்றபடி எல்லாருமே கனல் கண்ணன் மாஸ்டர் ஆகட்டும், ஒரு ஃபைட் முடிச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டு நான் அந்த ஃபைட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு அப்படி வருவார் அவர். என்னங்க அப்படி என்ன எல்லாம் வெயிட் பண்ணிருப்பார், எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, டேரக்டர் சார் என்ன சொன்னார், கேமரா என்ன சொன்னார், பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார், அடுத்த ஃபைட் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலர் தூக்கி விட்டுட்டு அடுத்தது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு என்ஜாய்மெண்ட்டு தான் இருந்துச்சு. ஒரு 120 நாள் அப்படின்னா கூட அந்த என்ஜாய்மெண்ட் வந்து குறையவே இல்லை. ஒரு 200 லொக்கேஷன் போயிருப்போம், பட் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. எப்படி கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து வெறும் ஒரு லாங்குவேஜில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற படம் கிடையாது. எதனாலேயும் ஒரு சாதாரண கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாமல் மக்களோட அந்த என்ன சொல்கிறது சப்போர்ட்னால அந்த ஒரு பிளெஸிங்னால வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜஸில் வந்து இந்த ஃபிலிம் போயிருக்கு அப்படின்னா அதுவே வந்து இது ரெகுலரான ஃபில்ம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ணி இதை அழகுபடுத்த முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்கு. விவேகா அவர்களாகட்டும், தாமரை அவர்களாகட்டும், எல்லா சாங்ஸுமே வந்து எவ்ரிதிங் இஸ் அகெயின் லைட். ஒரு ஆல்பமாக ஹிட் ஆகிறதும் வந்து ரொம்ப ரேரான விஷயம். இது எல்லாமே இந்த படத்துக்கு கூடுதலாக நடந்திருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க, எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாமே இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத்தை இது நான் விளம்பரத்துக்காக சொல்ல நினச்சிக்க வேண்டாம், மனசார எனக்கு நேற்று நைட் கிடச்சிருந்த ஃபீட்பேக்கு, அதனால் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணு 1 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு, சிங்கம் 1 விட எனக்கு 3 ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி அவர் உட்காந்து டயலாக்லாம் எழுதுறாரு அந்த மாதிரி அப்படின்னு முதல் வாட்டி வந்து அம்மா சொன்னாங்க. எப்படி என்ன தோணுது அவருக்கு, எதனால் அப்படிலாம் டயலாக் எழுதுறாரு அவர், டயலாக் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக வெளியில் என்ன நடந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க, வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப பெருமையாக அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து நான் மறுபடியும் வந்து மேடையிலேருந்து நான் இறங்குறேன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம பேசலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த படம் 2 படம் பார்த்துட்டு சும்மா படன்னு பட்டை கலப்பிருந்தாங்க. சூர்யா ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு படம். ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இப்போ அதே சிங்கம் 3 3வது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் கூட நடிச்சிருக்கேன். உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, ஒரு ரசிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பாக அதை நான் நினைக்கிறேன். அதே உண்மை. சூர்யானை வந்து பரீட்சை எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. எப்படின்னா தான் நடிக்கிற படம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு டைரக்டர் எது சொன்னாலும் அதுக்கெதிராக உடம்பை தன்னை வருத்திக்கிட்டு உடம்பை எப்படி வேணாலும் அதுக்கு மாற்றிக்கிட்டு படத்துக்கு கஷ்டப்படுற ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல உழைப்பாளி. டைரக்டர் ஹரிசார் வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா சூர்யானை பறந்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டணியில் நானும் ஒரு ஆள் அதுக்கு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் காப்பியை குடித்தா கூட கடன்னு குடிக்கணும், படக்குன்னு குடிக்கணும், அதுதான் ஒன்று. அப்போ டைரக்டர் ஹரிசார் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நம்ம கிடைக்க 1 மணி நேரம், இன்னைக்கு கிடைக்க 1 மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கிஸ், அந்த 1 ஹவர் இன்னைக்கு கிடைக்க இந்த நாள், அது என்னோட நாள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாளை நான் முழுமையாக நான் அணிவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லுவார். அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு. ஒரு 300 பேராக இருந்தாலும் சுண்டு வரலை வச்சுருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த 300 பேரையும் கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். காலையில் வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும்
கண்டினியூ அவர் எனர்ஜியை பார்க்கவே முடியாது. அப்படி ஓடிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சிருப்பாரு. அப்படி திரும்பினா எல்லாம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி ஹரி சார். என்னன்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சார் வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்து டைலாக் பேசணும், ஓகே ரைட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டுட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. பண்ண சொல்லிவிட்டு ஒரு ரிஹர்சல் பார்ப்பார். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே மானிட்டர் போடுவார். டயத்தை பார்ப்பார். தப்பாக வச்சுக்காங்க சார், டயத்தை பார்ப்பார். ரெடி இருந்தார். ரோபோ சங்க வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல, சாம்ஸ் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார், இன்னொரு ஆட்டோகிராஃப் வந்து பேசியிருப்பேன், அப்போ நான் வந்து பேசியிருப்பேன். ரெடி, எவ்வளோ வருது? 1:10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காது, ஆத்தடி அர்த்தம் அப்பா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து குதிச்சு ஓடியாந்துங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு சார்? ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ஒன்று வேண்டாம். வீரமணி ஆட்டோ இங்கேருந்து வரேன், இங்கேருந்து வரா. ரைட்டு, நீ சூரிய என்ன பேசுறீங்க? அதுதான் சார். ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். காடிட்டு போறா. 1:05 இந்த 5 செகண்ட் தூக்குடா, 5 செகண்டை. ரொம்ப இப்போ என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து வந்தீங்க சார். நீங்கள் ஆட்டில் இங்கே நிற்கிறீங்க, ஆக்ஷன்லேயே பேசுகிறீங்க. சூரியன் ஓகே சூரியங்க ஆட்டோ சார். ஆட்டோ இங்கே இருக்கு. ஆட்டோ அங்கேயே நில்லு, வேண்டாம். ஓ ரெடி, ஓகே, ஆக்ஷன். கடை 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 கடிட்டு போகிறா. 1 hour வந்துச்சா? எப்படி வந்துச்சு இப்போ? சாரி 1 செகண்ட், 1 நிமிஷம் போதும். அது இவ்வளோதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குள்ளே இருக்கணும், ஓகேவா? என்ன சரி, ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர் நம்மளால் அண்ணன் இடையில ஒருத்தர் வந்தார். நம்ம அண்ணன் மண்ட மனவரானே, அவர் லொல்லு சபா மனவரானே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. போன சீன் அவர் இறங்கி ஓடி ஒரு கம்மி மனவரன். என்னண்டா சார் ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோ வந்து ஓடியாடுவார். ஐயா ஐயான்னு வருவார். வந்து என்னன்னு கேட்டால் அவர் இடையில ஒரு இன்னொரு கான்ஸ்டபிள் ஓடியாது. என்னப்பா என்னையா பிரச்சனை? இல்லையா என் பொண்ணு கருப்பத்தை எழுத்து விட்டு ஏகாம்பரம் கூட்டிகிட்டு ஓடிட்டான், இதான் சார் இந்த விஷயத்த சொல்லணும். அவர் ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவார். அவருக்கு எப்போ கான்செப்ட் உள்ளே சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன். நான் வந்து என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லு. ரெடி, ஓகே. பார்த்தா சார்? அசிஸ்டன்ட் கப்பலில் பார்த்தா ஓகே. அண்ணே நம்ம பார்க்கலாமாண்ணே? சார் பார்க்கலாம் சார். ரெடி, ஓகே. பார்த்தா ரெடி, அங்கே படுங்க, ஆக்ஷன். ஆட்டோ அங்கேருந்து வா, வா வா, ரெடி, வா. ஐயா 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 1/2 மணி நேரம் போயிடும். ஐயான்ட்டு 1/2 மணி நேரம் போயிடும். ஐயா 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 அங்கே ஐயா போடுறா, கையை சுத்த விடாத. ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஐயா சரண வா, டக்குன்னு வா, உள்ள வா. சரி சார். ஐயா இந்த மாதிரியா? ஏய் அவர் சார் வரையில மனோர் சார் வரையில 2 ஓடுங்க. என்ன பிரச்சனை இந்த கையை சுத்த விடாத. இறங்கி ஆட்டோ. ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா நான் சொல்லிடுறேன். அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சீனை டேட்டு தூக்கிடுவார். ஆமாம், நாம தான் 2 தடவை பாப்பா டேட்டு சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ளே வந்துக்கிறோம். நம்மளா இல்லட்டா அப்புறம் கொஞ்சம் யோசி எல்லாம் மெனக்கட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார். பார்த்துக்கன்ட்டு ஓகே தம்பின்னு அதே மாதிரி வந்தார். ஐயா அப்படின்னு 2 தடவை போச்சு. 3வது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது? உன் பொண்ணு கருப்பத்தை ஏற்று விட்டு ஏகாம தூக்கிட்டு விட்டு அதான தலைவாதி ஏன் டீலாக்கு பரவாயில்ல, யாரும் சொல்லுவோம் புட்டேஜ் இது, இந்த புட்டேஜுக்கு யாராவது சொல்லி முடிச்சிருவான், சீன் போயிடும். இல்லை இப்போ நான் கரெக்டாக சொல்லிடு. இப்படி வந்து அந்த சீன் எடுப்பார். என்னால் எது ஒரு லிமிட் அதுக்குள்ளே யாராவது என்ன ரியாக்ஷன் இவ்வளோதான் இருக்குன்னு. அதே மாதிரி காலைல வந்த உடனே அந்த என்னென்னா அந்த கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஒரு லாயரு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அட்மாஸ்ட் ஒரு 2 பேராக நிற்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது. அதே மாதிரி தான் காலைல உள்ள நுழைய வரையிலேயே உள்ளே வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்கே 2 பேர் வீரமணி ஒருத்தருக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு, அண்ணன் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்னு தெரியும். இந்த சீனில் 5 பேருக்குன்னா 5 பேருக்குன்னு கரெக்டாக டைலாக் சொல்லணும். இப்படிதான் ரொம்ப போட்டுக்கிட்டே கூடாது.
அப்படின்னு டேரக்டர் வரக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர்னே, டேய் பக்காவாக பார்த்துக்கங்க, பசங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்ட்டு. அதனால் எல்லாரும் அப்படியே ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே சீனை செலுத்த நாய் இருக்கும், நாய் போலீஸ் தேவைப்பட்டு நாய் இருக்கும், பக்கத்தில் குதிரை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு ஆளாக ரிவர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு ரெடி, ஓகே ரெடி, கரெக்டாக பண்ணுறாங்களா, ஓகே அந்த டாக்குமெண்ட் எங்கே சார் அங்கே இருக்கா, கூட்டி அவரை கூட்டி வா, நீங்கள் நாய் நல்லா கவுமாயா, அதனால நல்லா கவும்பியா இங்கே வந்து. அப்போ சும்மா வண்டி எல்லாம் கிளம்பி ஷார்ட் ஓட்டப்போ நீ மட்டும் எங்கள் பழகிட்டு இருக்கக்கூடாது, உனக்காக தனியாக எடுக்க முடியாது, நான் என் பக்காவை ட்ரெயின் வச்சுருக்கியா, அட்லீஸ்ட் எங்கே பண்ணு, ஹேய் வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு ரைட்டு ஓகே. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நாய் சவத்தை பார்க்க வச்சுட்டு இருக்கோம், என்னால் நாய்க்கு ட்ரெயின் கொடுத்துட்டு இருப்பாங்க, உன்னே விடுவாது சார், கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க உதவி இயக்குனர் சார், பார்த்துங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பார். 3ஆவது நாள் சார் இப்போ எல்லோரும் வரணும். இந்த 2 நாள் குதிரையை கூட்டி வருவாங்க, நாய் வச்சுக்க நாயை கூட்டி வருவாங்க. 3ஆவது நாள் இது எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வரும், நாய் அவனை கூட்டி வச்சுக்கிறேன் வாயா, மணி 6 மணி ஆயிடுச்சு, காலையில் போடாத மனுஷன். குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்கள கூட்டி வரும், சீக்கிரம் 6 மணி ஆச்சு அஸ்ட்டு எடுத்து பிடிச்சிருவாங்க. இப்படி ஒரு பரபரன்னு இருக்கும். அந்த கேமரா பெரிய அண்ணன் காலையில் வரல, என்ன ஷூட்டிங் எதுவும் பிரச்சனை, என்ன கேமரா தூக்கிட்டு ஓடுறாங்க, கேமரா தூக்கிட்டு ஓடலைங்க, ஷார்ட் ஓடிக்கிட்டு இருக்காருன்னுவாங்க. அப்படி பரபரன்னு இருக்கும். ஒரு ஷார்ட்லாம் வந்து கடல் பீச்சிலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படி வந்து, பீச்சிலேருந்து ஒரு கடல்லேருந்து வர கெலிக்கம் தானே ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல, ஒரு கேம் அது வந்துச்சு, தண்ணிக்குள்ளேருந்து வரும், பீச்சை தாண்டி வரும், ரோட்டில் ஒரு 50 கார் போகும், ஜீப் போகும், போலீஸ் அதுக்கு பின்னாடி போவாங்க. அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போகணும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு 100-200 பேர் போலீஸுங்க எல்லோரும் கரெக்டாக ஸ்டெடியாக இருப்பாங்க. உள்ளே ஒரு விஷயமா மீட்டிங் போய்ட்டுருங்க, எல்லாம் ஸ்டெடியாக இருப்பாங்க. அதுக்குள்ளே கேமரா உள்ளே போச்சுன்னா அங்கே அண்ணன் இருப்பார், ஹீரோ இருப்பார். இந்த ஷாட்டு அவர் பிளான் பண்ணாங்க பாருங்க, உண்மைக்கே அதில் நாங்கள் ஒரு காரில் போயிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு கஷ்டம், பல பக்கம் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமான செட்டு. ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் உண்மைக்கு டேரக்டர்னே நாங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துருப்போம், சூர்யா நாங்கள் கூட உட்காந்து அண்ணன் கூட தான் அந்த வண்டியில் இருந்தேன். அப்படி ஆக்ஷன் சொல்லிட்டு அத்தனை பேர்த்துக்கு ஒரே வாக்கி டாக்கியில் சத்தியமாக சொல்லி 50 பேர் இல்லை, உதவி இயக்குனர் இருந்தால் சங்கத்தில் மிஸ் ஆயிரும். அவ்வளோ பேர் சார் கிடச்ச உதவி இயக்குனர் உண்மைக்கு பெரிய விஷயம். அத்தனை பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு வாக்கி டாக்கில் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு அந்த கார் போகும், அந்த கேமராவுக்கு ஆக்ஷன் கரெக்டாக, அந்த கார் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக 1 நிமிஷம் ஆனால் இதாக திருப்பி பெரிய ஷாட். அது போயிட்டு கரெக்டாக சார் அதை சொல்வார், டேய் ஒயிட் கார் 57-32 சார், அப்படி ஒரு லைட்டாக ஸ்லோ அவையார 70-65 முன்னாடி போ சார், ஹீரோ வர காரை லைட் அப்படி ஃபாலோ பண்ணுங்க, போயிட்டியா ஓகே போலீஸ்காரன் ஸ்லோவா சும்மா கொஞ்சம் வேகமாக போ. இப்படி இவ்வளோ விஷயம் வந்து இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இவ்வளோ கரெக்டாக ஆப்ரேட் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ பேருக்கு கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு 20 கார் கிராஸ் பண்ணி போகணும்னு நினச்சிருப்போம். அந்த 20 காருக்குள்ளே ஒரு காரை கரெக்டாக டேரக்டர் சார் நம்பர் சொல்லுவாங்க, அவனை மெதுவாக போக சொல்லி ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அதுக்கு ஏற்ற கேமரா பிரியன் அண்ணன். உங்கள் 2 பேர் உண்மையை சார், இன்னும் நீங்கள் நிறையா படம் சார், நீங்கள் 2 பேரே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார். அடுத்து மியூசிக் டேரக்டர் சார் ஹரி ஜெயரா சார் படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் சார் நடிக்கிறது. உண்மைக்கு சார் உங்கள் இப்போ ஹரி சாருக்கு மட்டும் நீங்கள் மியூசிக் பண்ணுறப்ப எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை என்னன்னா சில பேர்த்தில் வந்து சில படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த படத்துக்கு தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து சாருடைய ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை மியூசிக் ரெடின்னா எல்லாரும் அலாட்டாரா, ரெடி ஓகே எல்லாம் சரி சார் பல்ப் போட டமால் சார் இது ஓகே சார் கரெக்டாக இழுத்து விடு, அது போட்டு இது போட்டு எல்லாம் எல்லாருமே செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மியூசிக் பண்ணி சாதாரண விஷயம் ஹரிசார் படத்துக்கு சும்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன், சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து அண்ணன் விவேக் அண்ணன் பாட்டில் ஆடிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் 2 மூமெண்ட்டை போட்டு மறைஞ்சிட்டு இப்படியா மாஸ்டர் பாருங்கண்ணே பிருந்தா மாஸ்டர்
ஸோ ஆண்டவனே இந்த சூரியக்கு 2 மூமெண்ட் கொடுக்க நான் பரத பாடு இருக்கேன்னு பின்னாடி போய் தலையை சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் டேட் சார் சொல்லுவார், இல்லை சூரியக்கு ஒரு மூமெண்ட் தான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதில் பங்குக்கு ஒரு பெரிய படத்தில் இந்த பாட்டில் கொஞ்சம் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து காலக்கணி மாஸ்டர் அவங்க துணியை துவைக்கிற மாதிரி 4 அடி அடிச்சு துவைச்சி பிச்சு எறிஞ்சு டோட்டில் மேலே அத்தனை வேலை. எனக்கு பெரிய படத்தில் இப்போ வாய்ப்பு கொடுத்தல எங்கள் டைரக்டர் சார் சூர்யாண்ணே, எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வயசாகவே இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் ஞானவேல் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். டைரக்டர் தெரியும், ஹீரோ தெரியும். உண்மைக்கே இன்றைக்கி வந்து ஞானவேல் ராஜா சார்ண்டா எங்கள் கிராமம் வந்து சாதனை, எங்கள் கிராமம் வந்து கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடிப்பாங்க. இந்த ஊர் எங்கடா இந்த ராஜாபுரம் எங்கள் ஊருக்கு வரைக்கும் தெரியும் சார். இந்த ப்ரொடியூசர் யார் யார் இன்றைக்கி மெயினாக இருக்குங்க அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் அன்றைக்கி வளர்ந்துருக்கீங்க சார். நான் மேலும் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார். நான் பல படங்கள் இயக்கிக்கிட்டு கொடுத்துட்டே இருக்கணும் சார். எல்லா படத்தையும் நானும் இருக்கணும் சார். ரொம்ப சந்தோஷம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கிறேன் சார். நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி சந்திக்க முடிஞ்சது. போன படத்தில் மீட் பண்ணேன், அப்புறம் இப்போ சந்திக்கிறேன். முதல்ல நன்றி. எங்களை வந்து தொடர்ந்து வந்து எங்களை வந்து தோள் கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் வந்து மக்கள் அத்தனை பேரும் எந்த ஊருக்கு போனாலும் எப்போன்னு காத்துட்ருக்காங்க. அந்த நீங்கள் கொடுத்த விஷயங்களை பார்த்து படித்து ஒவ்வொரு விஷயத்தையும் போகும்போதெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் நன்றி. நாங்கள் வந்து செய்கிற சின்ன சின்ன தவறுகளை தட்டினாலும் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத ஒரு கமர்ஷியல் படம் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு கூட உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோடய வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குன்றதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் C3 முதல்ல டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. சூரி தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினார். இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருந்துச்சு. வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பரபரப்பாக இருக்குன்னு. என்னென்னா அது காரணம் என்னென்னா, நான் வந்து நிறையா பப்ளிக்கோட அங்கே சுற்றிட்டு இருப்பேன். எங்கேயாவது போய் டீ கடையில் டீ சாப்பிடுவேன், எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். வந்த உடனே ஒருத்தன் படம் பார்த்துட்டு என்னோடய படத்தை இப்போது சிங்கம் 2 பார்த்தேன். வந்து பார்த்துட்டு, சார் உங்கள் படம் ஃபாஸ்ட்டாக இருந்தது சார், சூப்பராக இருந்ததுன்றதெல்லாம் சொல்ல மாட்டோம், நல்லா இருந்ததுலாம் சொல்ல மாட்டோம். முதல்ல ஃபாஸ்ட்டாக இருந்தது. நான் தான் டே ஃபாஸ்ட்டாக இருந்தது தம்பி, ஓகேப்பா நல்லா இருந்துச்சாண்ணா, நல்லா இருந்துச்சு சார், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சார். இது வந்து நான் போராட்டத்தில் எல்லாம் என் காதில் விழுந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அது தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் வேகம், மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாரும் தெரியுது, எல்லாமே தெரியுது. வேகத்தை கொஞ்சம் தொய்வு விழுந்தாலும் டக்குனே அடுத்து மெசேஜ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் போர் அடிச்சுன்னா டப்புன்னு ஒரு 10 செல்ஃபோன் லைட்டு தெரியுது, வேறு ஏதோ பர்சனல் வேலைக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே நல்லா ஸ்பீடாக இருக்கணும். ஆனால் அது வந்து ஒரு மதில் மேல் நடக்கிற மாதிரி தான். அது எப்படி வேணாலும் ஆகலாம். கொஞ்சம் அது வந்து தப்பாக போச்சுன்னா என்னப்பா ஒன்றும் புரியல, ஒரு இரிட்டேஷனாக இருக்குப்பான்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஒரு பயத்தில் ஆனால் வேறு அது எப்படியும் மக்களை வந்து எந்த ஒரு சீன்லேயும் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூட இறங்க விட்றக்கூடாது மைண்டை. இதுக்காக பார்த்து அந்த பரபரப்பான கதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ண முடியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேங்கிறது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லாம் பண்ணுறது. ஸோ அப்போவே என்னோடய அசிஸ்டன்ஸ் கூட, என்னோடய கேமராமேன், டெக்னீஷியன்ஸு, அதுக்கப்புறம் படம்னா சூர்யா சார் கூட உட்காந்து பேசுவேன். அப்போல்லாம் யாருக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டு சீன்ஸை வந்து கம்மியாக வச்சுக்காமல் நிறையா சீன்ஸ் ஆக்கி ஒரு சீனை வந்து ஒரு சீக்வன்ஸாக மாற்றி அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு பிகினிங் என்ன, நடுவில் என்ன, ஒரு 300 அடி ஒரு 200 அடி ஒரு சீன்னா அதில் வந்து 100வது அடியில் நம்ம என்ன சொல்ல வரோம், அடுத்த 100 அடியாக ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கு எங்கேயும் திரும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நாங்கள் டிஸ்கஷனில் முடிவு பண்ணுறோம். அதுக்கு என்னோடய டீம் ஒர்க்கு தான் காரணம். அந்த டீமுக்கு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து என்னோடய டெக்னீஷியன் அத்தனை பேரும் எல்லோரும் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. வேகமாக ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு அந்த கூட்டம், இந்த உழைப்பாளி கூட்டம் தான் முக்கியமான காரணம். அவங்க அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் வேகமாக ஓட முடியுது. ஏன்னா நான் மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருந்தால் தனியாக போய் நிற்பேன், கூடவே எல்லோரும் ஓடி வரணும். ஸோ அந்த எனர்ஜி எல்லோரும் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து படத்தோட நாயகன் சூர்யா சார். அதாவது என்ன ஆக்சுவலாக வந்து என்ன பந்தம்னு தெரியல, கடவுள் புண்ணியத்தில் என்ன வந்து அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட என்றைக்கா ஒரு நாள் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வீட்டுக்குள்ளே இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே வந்து எவ்வளோ அன்பாக இருந்தாலும் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும்.
சத்தியமாக சொல்கிறேன், இந்த 10 வருஷத்தில் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததா ஞாபகமே இல்லை. இதுக்கு வந்து கடவுள் வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு நான் நம்புகிறேன். அது வந்து இத்தனைக்கும் 100 நாள் 150 நாள் 120 நாள் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். 12லேருந்து 14 மணி நேரம் உழைக்கிறோம், ஒன்றாவே இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் திங்க் பண்ண வேண்டியது, எவ்வளோ பேப்பர்ஸ் அவர் கையில் போகுது, டைலாக் படிக்கிறாரு, அதில் நிறையா அவருக்கு வந்து சில சந்தேகங்கள் வரும், அதை நான் தீர்த்து வைப்பேன். இதில் எதுலையோ ஒரு இடத்துல கூட ஒரு எரரே வராது. அந்த அளவுக்கு இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல என்கிட்ட கூட ஒரு சின்ன தவறு இருக்கும், அது கூட இல்லை அது சரியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவருக்குள்ளே அந்த 10% 5% காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து எப்போவுமே வந்து ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட்லையும் போயாச்சுன்னா என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறதா நான் உணர்வேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இடம் கொடுக்குற ஒரு ஹீரோ. என்னால் என்றைக்கும் மறக்க முடியாத என்னுடைய சகோதரன் மாதிரி, சகோதரனே சொல்லலாம். ஏன்னா நான் 5வது படம் பண்ணுறேன். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து இன்னும் அடுத்து எப்படா அவர் கூட அடுத்த படம் நான் ஒன்று பண்ணுறேன், இன்னும் அடுத்த படம் எப்போ ஜாயின் பண்ணலான்னு வேண்டிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு இப்போ பண்ணுற கதையில் கூட ஏதாவது ஒரு சீன் வந்து இது வந்து அந்த படத்துக்கு ஜியோட அடுத்த படத்துக்கு நமக்கு செட் ஆகும், அங்கே போட்டுடலாம், அவர் ஸ்டைலுக்கு செட் ஆகும், இப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு நானும் அவரை பற்றியே யோசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல அழகான உறவு, ஒரு அழகான தொழில் சினிமா, அதில் வந்து இப்படி ஒரு அழகான உறவு கிடைச்சதுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறேன். எந்த சீன் வேணாலும் சீனில் வந்து ஒரு யதார்த்தமும் ஒரு நியாயமும் இருந்தால் எவ்வளோ வேணாலும் ஃபோர்ஸ் ஏற்றலாம். அவர் வந்து அதை வந்து உண்மையாக்கிடுவார் அவரோட எமோஷ்னல் ஆக்டிங்கில். ஏன்னா ஒரு 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 ட்ராமாட்டிக் டைலாக்கை கூட அது வந்து எமோஷ்னலாக அது பேசும்போது அந்த கோபமும் அந்த அதில் வர்ற அந்த அது உண்மையாகவே மாற்றப்படுது. அதை வந்து ஜி வந்து அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார். ஸோ அந்த மாதிரி அவரை நம்பி நான் என்ன வேணாலும் பண்ணலாம், கதை யோசிக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நான் எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து தைரியமாக பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஹீரோ. என்னோடய படங்கள் வந்து இன்றைக்கி வந்து 5வது படம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் கூட பண்ண எல்லா படங்களும் நல்லா போயிருக்கு. அவர் கூட பண்ண படங்கள் மூலமாக எனக்கு என்னுடைய லெவலும் வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் மேலே போய் எனக்கு வந்து ஒரு எல்லா ப்ரொடியூசரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வெற்றிகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்க வெற்றிகளும் அதில் கிடைக்கிற உயர்வும் தான் காரணம். ஸோ அந்த வகையில் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலாகவே அது வந்து எனக்கு ரொம்ப டச் ஆகுது. இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து 14வது படம். 14வது படம். இது வந்து சிங்கம் 2 முடித்தோம். அதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து விஷால் கூட ஒரு படம் பண்ணேன். அதுக்கு அப்போவே வந்து ஜி கூட ஒரு படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு கதை டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அந்த C3 உருவான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் சின்னதாக. ஏன்னா வேறு ஒரு கதை தான் பண்ணுறதா அதுக்குரிய டிஸ்கஷன் போச்சு, பேசணும், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் உள்ள மக்கள் ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்க்குறவங்கலாம் சார் அடுத்து தேர்ட் பார்ட்டு தானே கேட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஐயோ இது வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்களே. ஒரு முக்கியமான நண்பர் ஒருத்தர் கேட்டார், எப்போதுமே ஒரு 3ங்கிறது ஒரு நம்பருக்கு அதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் 2 பண்ணிட்டீங்க, 3வது ஒன்று பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்ன இப்படி சொல்கிறாங்களே போது போலீஸ் கதை நம்மகிட்ட நிறையா இருந்துச்சு, குட்டியாக சின்ன அவுட்லைன். அதில் எது செட் ஆகுதுன்னு அப்படியே வச்சு அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்து பேசும்போது ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் ஒன்று இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஒரு 2 நாள் உட்காந்து டெவலப் பண்ணிட்டு ஜிகிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி கேட்குறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னா, அவர் கேட்டவுடனே போயிடலாம் நல்லா இருக்குன்னாரு. அன்னைக்கு கொடுத்த அந்த ஆர்வம் நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எப்போதுமே வந்து ஒரு பர்சனல் செக்கிங் ஒன்று நடக்கும், ஈவினிங் வரைக்கும் டிஸ்கஷன் நைட் வரைக்கும் இருந்தாலும் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது நம்ம தப்பாக போகிற மாதிரி பார்த்தா இந்த C3 வந்து ஸ்கிரிப்ட் மேக்கிங்லேயே வந்து எங்கேயுமே வந்து டவுன் ஆன மாதிரி தெரில. நான் ஜிகிட்ட கூட பார்க்கும்போது அப்பப்போ சொல்ல தைரியமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா எங்கேயுமே எல்லாத்துலேயுமே இத்தனைக்கும் S2 ஐ மீன் சிங்கம் 2லலாம் ஒரு டென்ஷன் வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீக்வல் பண்ணும்போது இதில் வந்து வரல, இழுத்துட்டே போச்சு கதை. அது அப்படியே ஸ்க்ரீன் பிளே நல்லா டெவலப் ஆச்சு, சீக்வன்ஸ்லாம் நல்லா அமைஞ்சுது, டைலாக் எழுதும்போது டைலாக்ஸ் நிறையா வந்துச்சு. ஏன்னா இதில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் வாண்டடாக எப்போதுமே என்னோடய படத்தில் நாங்கள் சொல்கிறது கிடையாது, அதுவாக ஏதாவது 2 வார்த்தை அமையும், அவ்வளோதான். இதில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன மெசேஜும் அமைஞ்சுது. இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு சில விஷயங்கள் போய் சேர்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் அமையும் போது இது வந்து ரொம்பவே நல்லா எங்களை ஸ்கிரிப்ட் நல்லா எடுத்துகிட்டு போச்சு. அந்த தைரியத்தில் தான் உள்ளே வந்தோம். அப்படியே வரும்போது எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன்,
அதாவது நான் எப்போவுமே என் நண்பர்கள்ட்ட சொல்வேன், எனக்கு அவார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி படமும் நான் எடுக்கிறதில்ல. எனக்கு கிடைக்கிற அவார்டு நினச்சிக்கிறது, ஒரு ப்ரொடியூசர் 2வது படம் கொடுத்தாருன்னா அது ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு 3வது படம் கொடுத்துருக்காரு. ஸோ இது எனக்கு வந்து டபுள் அவார்டு மாதிரி தான். ஏன்னா 3வது படம் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் கூட எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சூழலே இருக்கா என்னன்னு தெரியல. அதை வந்து அகைன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். அதுக்கு காரணம் இவர் தான். நானே நிறைய டார்ச்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசி. ஆனால் எங்கேயுமே விட்டு கொடுக்கல, நானும் அவரும் எதுவும் விட்டு கொடுக்கல. இதை வந்து குறைச்சி பண்ணுங்கள், இதை வந்து சரியாக பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாரே கிடையாது அவர். எவ்வளோ படங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் உள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா இந்த படத்தோட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து வருவாங்க. அதுக்கு வந்து விஷுவல் வந்து பெருசாக இருக்கணுன்றக்காக நிறையா செலவு பண்ணியிருக்கோம். அதை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து வேஸ்ட்டாக பண்ணல. அவருடைய பர்மிஷனோட தான் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதுவுமே நாங்கள் உங்களுக்கு மீறி பண்ணல. ஏன்னா அவரோட பர்மிஷனோட இது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலே பிரமிப்பு. அவரோட படங்களே இது பெருசாக இருக்கும். என்னோடய படத்தோட வரிசையிலையும் இது ஒரு பிரம்மாண்ட படமாக வந்திருக்கு. ஏற்கனவே நான் டெக்னீஷியனை பற்றி பேசிட்டேன். இது இல்லாமல் வந்து 40 ஆர்டிஸ்ட்டு அத்தனை பேரும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூரி தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நிறையா டைம் ஆகுது. பட் அத்தனை பேரும் கலக்கியிருக்காரு. அதை ஒரே வார்த்தையில் சொல்லியிருந்தா நல்லா. ரோபோ சங்கர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம் 1, 2ல் நடித்த நடிகர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. சில கேரக்டர்ஸை தவிர, வில்லன் கேரக்டர்ஸை தவிர. இது இல்லாமல் இதில் வந்து ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா 3rd பார்ட்டு வித் அந்த கண்டினியூஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அதாவது முதல் 5 மணி நேரத்தை பார்த்தீங்க, இப்போ அந்த 5 மணிக்கு அப்புறத்துலேருந்து 7.5 மணி நேரம் ஸ்டோரியை பார்க்குறீங்க. இது வந்து ஒரு புது அனுபவமாக நிச்சயமாக மக்களுக்கு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த கதையோட ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து எப்படி மெர்ஜாக வந்து ஒரு நல்ல முறையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். தமிழில் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு 3rd பார்ட் வந்து கண்டினியூஸாக ஸ்டோரி கண்டினியூட்டியோடு வர்றதுக்கு அந்த கதையும் வந்து அதுக்கேற்றபடி அமைஞ்சுது. அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கரெக்டாக வந்து உட்காந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது அனுபவமாக இருக்கும் மக்களுக்கு ஒரு 3rd பார்ட்டு இந்த கனெக்டடாக பார்க்குற மாதிரி ஸ்டோரியை அப்படின்ற மாதிரி. இது இல்லாமல் எல்லாரையும் பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டில் போகிற விஷயம். ஸோ 1, 2 நல்லபடியாக போயிருக்கு. இந்த 3க்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது 9th அன்னைக்கு. உங்களுடைய சப்போர்ட், மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மறுபடியும் இந்த படம் வந்து வெற்றி பெறஞ்சுதுன்னா தமிழில் இப்போ 2nd பார்ட் நிறையா போயிட்டுருக்கு. அந்த 2nd பார்ட்டில் வெற்றி அடைகிற எல்லோரும் வந்து 3rd பார்ட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஆளாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட் வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.